ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜ் ரைஸ் தான். எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்ற ரைஸ் பார்த்திங்கன்னா வெஜ் ரைஸ் தான். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? நான் இன்றைக்கி 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது நம்ம இப்போது வாஷ் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வாஷ் பண்ணாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா, பச்சை பட்டாணி, கொஞ்சமாக புதினா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் ஆனியனு, கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கேரட் பீன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையான மசாலா சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, கொஞ்சமாக 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் செஞ்சிடலாம். குக்கர் எடுத்து வச்சு நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க, ஹீட் ஆகட்டும். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட்டை நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் 3 டேபிள் சேர்த்ததுமே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். கீ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு ஏற்ற நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆயிலை டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கீ வேணான்றவங்க மட்டும் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எனக்கு கீ பிடிக்கும், அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். நல்லா பொரிஞ்சது நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மசாலா எடுத்து வச்சிடலாம். இதில் போட்டுடலாம், ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். டூ மினிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சு ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீன்ஸு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். ஸ்பீடாக வச்சோன்னா கொஞ்சம் தீருக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலாக செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதும் நம்ம 1 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் போல் தயிர் ஊற்றிடலாம். தயிர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் தயிர் தான் எடுத்துருக்கேன். ரொம்ப புளிச்சிருந்தால் ப்ளீஸ் போடாதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ புளிப்பாக நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் பிரிஞ்சி சாதம். ஸோ புளிப்பாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கர்டை சேர்த்துக்கோங்க. இது தயிர் ஊற்றியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம யூஸ்வலாக 2 கிளாஸ் தான் எடுப்போம். நான் 2 விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் வேணும். நான் பார்த்திங்கன்னா 2.5 கிளாஸ் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் காய் வேகணும். அதனால தான் நான் 2 கிளாஸ் விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன்.
நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோரே கொஞ்சம் காய் வந்து நல்லா வெந்துச்சு அப்படின்னா 2 கிளாஸ் ஊற்றினாவே போதும். தண்ணி வந்து ஊற்றியாச்சு, நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் எடுத்துடலாம். ரைஸ் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து 15 to 20 மினிட்ஸ் தான் ஊறிச்சு. ஏன்னா வந்து நம்ம ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சோம். நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊறிச்சுனாவே நம்ம அதுவரையிலும் வந்து காயெலாம் கட் பண்ணி வச்சதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ரைஸ் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. ரைஸ் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அந்தளவுக்கு வேகலை. பட் வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. செக் பண்ணிடலாம். முன்னை விட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா விசில் போடலை. நீங்கள் வேணும்னா ஒரு விசில் போட்டுடலாம். ஆனால் வந்து நான் விசில் போடாமல் தான் இன்றைக்கி வந்து வேக வைக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் வேகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னை விட கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணியெலாம் வந்து ரைஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நடுவில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம மறுபடியும் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நம்ம வந்து ரைஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வந்து ஒரு 85% போல் வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு குக்கரை போட்டு மூடிடலாம். 85% தான் வெந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் 15 மினிட்ஸ் வேக நம்ம வந்து இதில் தம் போட்டுடலாம். சீக்கிரமாக தாங்க இந்த பிரிஞ்சி சாதம் முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான் ஆகும். ஒன்ஸ் நம்ம வந்து காய் வெட்டி வச்சோன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சீக்கிரமாக முடியணும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 விசில் விட்டாவே போதும். ஸோ 15 மினிட்ஸ் தம் குத்துடலாம். செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம தம் கொடுத்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. சீக்கிரமாக என்ன வந்து ½ அன் ஹவர்லேயே முடிச்சிடலாம் இந்த பிரிஞ்சி சாதமே. ஸோ நம்ம வந்து இப்போ இது நல்லா வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சீக்கிரமாக இதை வீட்டில் ரெடி ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் வீட்டில் சீக்கிரமாக இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.